அவங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன மாரி விஷயம் வந்து அவங்களோட ஜாதகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அப்ப இவங்களோட ராசியில சனி உச்சம் அடைகிறார். 7ஆம் இடத்துல சனி நீச்சம். அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, அந்த சனின்றது என்னன்னா, முதுமைக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அவங்களுடைய கெரியர், இவங்க வந்து சுதந்திரமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. இவங்க வேலை பார்க்குற விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க டைட் பண்றாங்க. இல்ல நீ உன்னோட கெரியர்ல நீ என்ன பண்ற, ஏது பண்ண நான் கவனிக்கணும். இல்ல ரொம்ப அதாவது எந்த அளவுக்கு இவங்கள நம்புறாங்களோ, அந்த அளவுக்கு பொசசிவா சந்தேகமும் படுவாங்க. ஓகே. நம்பிக்கையும் குடுத்துருவாங்க. அதே சமயத்துல சந்தேகம் படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அப்ப வேலை செய்ற இடத்துல உனக்கு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க. தப்பான பழக்கவழக்கம் வந்துருமோ, பயப்படுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னோட வாழ்க்கைய அப்ளை பண்ணுவாங்க. அதனால நெறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சோல்மேட்டா இருக்கவங்க கூட பிரியறதுக்கான வாய்ப்புகள் எங்க வரும் அப்படின்னா, இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வரும்போது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தசாபுத்திகள் 6, 8, 12 தசாபுத்தி போய் சப்போர்ட் பண்ணாத நிலைகள்லாம் இருந்துச்சு. ராகு கேதுனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா, பிரிவினைக்கு கொண்டு போயிடும்.